I'm Dr. Kamachi, President Professor, Department of MBA, Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. Today we are going to discuss a topic, mobile phones, merits and demerits. Merits. I'm Rajalakshmi, first MBA, Dr. S.N.S. College of Arts and Science. merits பத்தி பேசலாம். கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டி நமக்கு ஒரு பர்சனாக இங்கே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன ஒரு இதாக இருந்தாலும் இன்னும் பழைய காலத்தில் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு லெட்டராக பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படின்னாலும் இப்போ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஈஸியாக ஒரு கிடையாது நீங்கள் எப்படி நியூஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பர்சன் டூ பர்சன் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஈஸி கல்வினேட் அதில் நான் வந்து ஈஸி கல்வினேட் அண்ட் ஆன்லைன் வங்கி மொபைல் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஈஸியாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஜிபே மூலியமா எல்லாமே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறமா நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஆன்லைன் மூலியமாக எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். I'm Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. இப்போது நம்ம வந்து இங்கே போகணுன்னாலுமே நமக்கு கொஞ்சம் வழி தெரியாது. அப்போ நமக்கு எப்படி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வர நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணாலுமே நம்ம எங்கேயாவது எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டாலும் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணி அவங்கள வந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்குமே அது ரொம்ப சேஃப்டியாக இப்போ இருக்குது. நான் வந்து அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் அடிக்ஷன் வந்து எப்படின்னா மொபைல் வந்து ரொம்ப நேரம் அடிக்ஷன் மூலம் ஐசைட் பார்க்கப்படுது. இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போட்டுருவாங்க. சரியான தூக்கம் இருக்காங்க. Srinidhi, and I'll be questioning MBA in S.N.S. College of Rajalakshmi College of Arts and Science. So I'm going to share about the disadvantages of mobile usage. So that actually social isolation. We people were not communicating to other people. Like we are like fully concentrating on mobile phones. Apart from that, we are not interacting with other people. So that it makes a lack of contact with other people. So we are so isolated. And the other thing is cyberbullying, and by these days people have like very drastic impact on this situation. Like everyone who are in especially Instagram, social media, everyone like cyberbullying. If someone, whether it is good or bad, someone is posting a video of them, they were like instantly they were like their perspectives were not in the right way. Actually, they are immediately going and searching for the comments and then picking up the bad ones and liking up people's. So it's not a good thing. So just avoid that. Yeah. I'm Palika, Semi Business நான் இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறேன். முதல்ல சாப்பாடு நான் அவங்க ஏதோ பொம்மை கட்டி இதெல்லாம் அவங்க கட்டி சாப்பிடுறது. இப்போ வந்து ஃபோன் இருக்கிற சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப பேபியாக இருக்கும்போது அவங்க வந்து ஃபோன் கட்டி பழக்கப்படுத்துறாங்க. இப்போ அவங்க வந்து ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற இதுக்கு வந்து அவங்க இப்போ அதனாலே வந்து சின்ன குழந்தையாக கண்ணாடி போட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறோம். I'm Priya and first MBA from S.N.S. Dr. S.N.S. Rajalakshmi Arts and Science College. நான் வந்து ப்ரைவசி பற்றி பேசுகிறேன். அப்போ வந்து நம்ம எது பண்ணாலும் ப்ரைவசி இருக்குது. நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அதனால் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதுலையே அதை வந்து இது பண்ணிடுறாங்க. Myself, I am from myself, I am first MBA, Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நல்லது இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து ஒர்க் நாள் யூஸ் பண்ணுறத போய் கட் பண்ணி எங்கள் வேலைக்குன்னு தெரியும். இப்போ வந்து ஆப்பில் ஒர்க்கிங் இந்தியான்ற ஆப் இதே தெரியும். அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஏஜ், நமக்கு என்ன தெரியும் அப்ளை பண்ணாலே அவங்களே அவங்க கால் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்.
தேங்க்யூ. பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் போத் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். பிகாஸ் நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான். பிகாஸ் இன்னைக்கு வந்து மெசேஜில் வந்துட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணுற அடிஷனும் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ மெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் நமக்கு நிறைய இருக்குது. வாட்ஸ்அப், லிங்க்டின், இந்த மாதிரி எல்லா கான்டாக்ட்ஸ் அந்த கனெக்ட்ஸ் எல்லாமே வந்து த்ரூ மொபைல் ஃபோன்ஸில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ டிமெரிட்ஸ்னால் வந்துட்டு நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணி எப்படி எப்படி அதில் இருக்கிற நல்லதை மட்டும் நம்ம பார்க்குறப்போ ஸோ இந்த டாபிக் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல்.